கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 75ஆம் சங்கீதம் 4 முதல் 7 ஆகிய வசனங்கள். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. இரவு நேரத்தில் படுத்து தூங்க போறீங்க. இன்னைக்குள்ள நாளிலே ஏதாவது ஒரு காரியத்திலே நம்முடைய பேச்சிலேயோ செயல்லையோ வீம்பான வார்த்தைகள் இருக்கா? கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கா? இருமாப்பான கேரக்டர் நம்மள்ட்ட இருக்கா? துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா துன்மார்க்கன். துன்மார்க்கனை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சு அப்படின்னா தலையை உயர்த்தக்கூடாதான். உண்மையிலே ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கான். வீம்பு வைராக்கியம். இப்போ நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீம்பு வைராக்கியம் தான் சில குடும்பத்தில் இருக்கு. இந்த இரவு நேரத்தில் நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்ப அவருடைய சமூகத்திலே நம்ம எப்படி தாழ்த்தீரோம் அது மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருப்பீங்க. தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது தேவன் பார்ப்பாரு. அவருடைய சமூகத்துல நம்ம எப்படி காத்திருக்கிறோம், எப்படி அடங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்திலே உண்மை இல்லை, தேவனோட சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நைட் நேரத்தில் யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்க குறையா இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வீம்புக்காரரை நோக்கி சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்காது. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருப்பாங்க. சில குடும்பத்திலே வயசானதுக்கு அப்புறம் அம்மா இருப்பாங்க, சில குடும்பத்தில் அப்பா இருப்பாங்க. முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிற சில குடும்பங்கள் உண்டு. பின்னாடி என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது வீம்புக்காரரா இருப்பாங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள், வீம்பே பேச வேண்டாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட காலத்துல தான் இந்த கடைசி காலம் போயிட்டு இருக்கு. துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள், உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இரக்கம். சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க, சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சில குடும்பத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஸ்டேஜில் இருக்கு, ஆவிக்குரிய நிலைமை இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை இந்த இரவு நேரத்தில் யோசித்து பார்க்கணும். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பம் உண்டு. வீம்பு, வைராக்கியம்,
சில குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த 2 பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து வீம்பு, இன்னொன்னு துன்மார்க்கு. சில குடும்பத்திலே ஏன் ஆசீர்வாதத்து தடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ளேயே ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. 2 பேரும் பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கணவன் ஒரு பக்கம் இருப்பாரு, மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க. சில வீட்ல பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் அழகா சொல்றாரு, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாத, துன்மார்க்கனை நோக்கி உன் தலையை நீ உயர்த்தாத, உயரமா உயர்த்தாத அப்படிங்கிறாரு. இருமாப்புள்ள கழுத்துடையவர்களை பேசாதிருங்கள். இருமாப்பு அதுவும் வேண்டாம். 3 பாயிண்ட் தான். நமக்கு ஜெயம் பரலோகத்துல இருந்து தான் வரும். கிழக்குல இருந்தோ மேற்குல இருந்தோ எந்த இடத்துல இருந்து வராது. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்திலே என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவன் எனக்கு தரணும். பரிதானம் கொடுக்க மாட்டேன். நான் வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருப்பேன். என் குடும்பத்துக்கு தேவன் எந்த இடத்த தராரோ அந்த இடத்துக்கு நான் போறேன். லஞ்சம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையா வாழ்றாங்க. நம்ம இருக்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலே தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். கிருபையின் காலத்துல வாழ்றோம். துணிகரமா வாழ்றதுக்கோ துன்மார்க்கமா வாழ்றதுக்கோ நம்ம அழைக்கப்படலை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமாக வாழணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்காக புருஷனுக்காக வைராக்கியமா இருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் தான். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி தான் பரலோகத்துக்கு வேணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? நிறைய குடும்பத்துல காணும். அதனால இரவு நேரத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்த்தா புரியும் அப்படின்னா, இன்னைக்கு நான் தேவனோட சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். இன்னைக்கு நான் தேவனோட சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணேன். நைட் நேரத்துல குடும்ப ஜெபம் இருக்கா? ஒருமனப்பட்டு குடும்பம் சந்தோஷமா இருக்கா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ரிசல்ட் வந்திருக்கு, எக்ஸாம் ரிசல்ட். கர்த்தர் தான் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் தகப்பன் மாதிரி ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இரவு நேரத்துல நம்ம எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்தாரா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நைட்டு படுத்து தூங்க போறோம். ஒரு குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல வீம்பு இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துல துன்மார்க்கமான காரியம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துல 2 டபுள் கேரக்டர் வேண்டாம். இருமாப்புள்ள கேரக்டர் வேண்டாம். தேவனுக்கு பிரியமானபடி தாழ்த்தி அர்ப்பணித்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா. இந்த இரவு நேரத்துல நம்ம ஜெபிக்கும் எப்படி ஜெபிக்க போறோம்? உங்க பிள்ளை வந்திருக்கப்பா. இந்த நாள் ஃபுல்லா பாதுகாத்தது நீங்க தான்ப்பா. உங்க கரத்தங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நம்ம அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது நம்மளை உயர்த்த தேவனுக்கு தெரியும். நம்ம அவருடைய கரத்துல அடங்கி இருக்க அர்ப்பணிப்போம். இந்த மாசத்துல ஒருவேளை தேவைகளா இருக்கலாம், லோன் காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்போம். நம்ம குடும்பத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்கிறாங்கப்பா, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்கப்பா. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தை நிரப்புங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா.
நைட் நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனை வரக்கூடாதுப்பா. தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், தேவையில்லாத பிரிவினைகள், எந்தெந்த குடும்பத்துக்கு விதமாக பொல்லாத ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த எல்லா சத்துன் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டெறியப்பட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்து அப்பா எக்ஸாம் நல்ல ரிசல்ட் தந்த கிருபைக்கா நன்றிப்பா. மனிதனுடைய கண்களில் தயவுடைய கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கைக்காப்பா உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. யாரெல்லாம் இந்த இரவணத்தில் ஜெபிக்கிறாங்களோ பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தரணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. தேவையில்லாத சுபாவங்கள், தேவையில்லாத எந்தெந்த காரியமும் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. இரவும் போலுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவனுடைய வம்சத்தை ஆசிரிங்க, அவனுடைய தலைமுறை ஆசிரிங்கப்பா. கடன் உபத்திரத்துல இருக்காங்கப்பா. அந்த உபத்திரத்தை மாற்றி கர்த்தர் சம்பூர்ணமா ஆசிரிங்க. உம்முடைய நாமம் மட்டும் எவிடட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கணும் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலவில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். எல்லா தேச ஜனங்களும் ஆசிரியங்க. கர்த்தர் ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போப்பா. ஏற்ற துணையை தாங்க. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்தணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடமா தினமும் எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.